திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உருவாகும் நாகநதி ஆறு காணாமல் போய்விட்டதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் அதனை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு குடிமர மாத்து பணி திட்டத்தில் வற்றாத ஆறாக உள்ளது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்ட கண்ணமங்கலம் நாகநதி ஆற்றின் தற்போதைய நிலை இது. நாகநதி ஆறு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உருவாகி வேலூர் மாவட்ட எல்லைக்கு சென்று மீண்டும் திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுக்காநல்லூர் கண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 33 கிலோமீட்டர் தூரம் பயணித்து செய்யாறு ஆற்றில் கலக்கிறது. விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ள கண்ணமங்கலம், படவேடு, கேசவபுரம், சந்தவாசல் உள்ளிட்ட பகுதிகள் நாகநதி ஆறு மூலம் பயன்பெறுகின்றன. ஆனால் தற்போது கண்ணமங்கலம் பேரூராட்சியில் இருந்து கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமல் நாகநதி ஆற்றில் கலப்பதால் நெல், வாழை உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மழை நீரோடும் கழிவு நீரும் கலந்து விவசாயிகள் பயிரிடுவதால் விவசாய நிலத்தில் பயிரிடக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய பயிர்கள் விளையக்கூடிய தன்மை இல்லாமல் பயிர்கள் மலட்டுத்தன்மை ஆகக்கூடிய சூழ்நிலையும் உள்ளது. ஆகவே இன்றைக்கு தமிழக அரசை பொறுத்தளவிற்கு பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலம் உடனடியாக நாகநதி ஆற்றினுடைய சாயக்கழிவும் கழிவு நீரும் கலப்பதால் அதை உடனடியாக சுத்திகரித்து சுத்தமான தண்ணியாக நாகநதியில் விட வேண்டும். நாகநதி ஆற்றில் மணல் கொள்ளை நடப்பதாகவும் செடிகள் படர்ந்து வளர்ந்து உள்ளதால் மழைக்காலத்தில் நீரை சேமித்து வைக்க முடியவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கண்ணமங்கலம் பகுதியில் சுமார் 45,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நெல் உற்பத்தி பாதிக்கப்பட்டு அரிசி ஆலைகள் முடங்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக நாகநதி ஆற்றை சீரமைத்து விவசாயம் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஆரணியில் இருந்து கௌரி சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.